I greet you all in the precious name of our Lord Jesus Christ. இன்றைக்கும் உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி கூட இயேசு சுவாமி நம்மக்கிட்ட சொல்ல வந்த வசனம் என்னன்னு பார்ப்போம். இட்ஸ் இன் Hebrews chapter 13 verse 5. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. Never will I leave you, never will I forsake you. இயேசு சுவாமி உங்களை பார்த்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. Never will I leave you, never will I forsake you. நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். எப்பொழுதுமே நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன், நான் உன்னை தாங்குகிறேன்னு சொல்லி உங்ககிட்ட இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்காரு. You might be facing lots of struggles. ரொம்ப சஃபர் பண்ணிட்டு இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் போயிட்டுருப்பாங்க. அப்போ முதல் சொல்லுவாங்க, இது நான் பண்ண பாவம், என் அப்பா அம்மா பண்ண பாவம், என் பிள்ளைங்க பண்ண பாவம், அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். ஈவன் ஒரு டிசீஸ் வந்தால் கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த டிசீஸ் வந்ததுக்கு காரணமே இவங்க பண்ண பாவம், அவங்க பண்ண பாவம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுவாங்க. இல்லை அவங்க வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா கூட, யார் பண்ண பாவமோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லி நான் நிறைய பேர் பேசி நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணுறதே நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். ஸோ ஆனால் உண்மையிலே அது அப்படி கிடையாது. பிகாஸ் நம்ம பைபிளில் இந்த டீப்பாக ரீட் பண்ணும்போது ஜீசஸ் ஒரு இடத்துல டீச் பண்ணிகிட்டு இருந்தாராம். அவர் டீச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய பாவிகள், நிறைய சின்னர்ஸ் அவர் சொல்கிறத உட்காந்து கேட்க வந்திருந்தாங்களாம். அப்போது அங்கே இருக்கிற நிறைய பீப்புள்ஸ் சொன்னாங்களாம், இவர் ஜீசஸை பற்றி சொன்னாங்களாம், இவர் என்ன இவ்வளோ சின்னர்ஸ் கூடயும் இவ்வளோ பாவம் பண்ணுறவங்க கூட தான் உட்காந்து பழகுறாரு, உட்காந்து அவங்க கூட தான் சாப்பிட்றாரு, இவர் எந்நேரமும் பாவிகளோடே இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கேலியாக ஒரு மாதிரி பேசினாங்களாம். அப்போ இயேசு சுவாமி அவங்கள பற்றி சொன்னாராம், ஒரு ஷெப்பர்ட், ஒரு ஆடு மேய்க்கிறவன் ஒரு 100 ஷீப்பை மேய்ச்சிட்டு இருக்கான். ஒரு 100 ஆடை மேய்க்கும் போது அதில் ஒரு ஆடு தெரியாமல் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அவன் அந்த ஒரு ஆடு தானே போனால் போட்டோம், மீதி 99 ஆடு நம்மகிட்ட இருக்குதுன்னு சொல்லி அப்படி பண்ண மாட்டானா. அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த 99 ஆடையும் விட்டுட்டு இந்த காணாமல் போன ஒரு ஆடு பின்னாடி அவன் போவானா. அந்த ஆடை தேடி போவானா. அந்த ஆடை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக நம்ம தொலைஞ்சது கிடச்சிருச்சின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக அந்த ஆடை எடுத்து அவனோட ஷோல்டரில் வச்சு கேரி பண்ணிட்டு ரொம்ப ஜாய்ஃபுல்லாக அவன் வருவானா. எல்லார்கிட்டையும் போய் இங்கே பாரு, நான் தொலைஞ்சு போன ஆடு எனக்கு திரும்ப கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, அவன் நெய்பர்ஸ்கிட்ட எல்லார்ட்டையும் அதை காமிச்சு ரொம்ப ஹாப்பியாக அந்த ஒரு ஆடை அவன் திரும்ப அவன் மந்தைக்குள்ளே சேர்த்துக்குவானா. அதே மாதிரி தான் காட் அவங்ககிட்ட எக்ஸாம்பிள் சொன்னார். ஒரு 99 ரைச்சியஸ் பீப்புள் இருக்கும்போது, 99 நல்லவங்க இருக்கும்போது ஒரு பாவி மனம் திரும்பினா, ஒரு பாவி என்னை பார்த்தான் அப்படின்னா பரலோகம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதை பார்த்தீங்கன்னா இந்த பாவியை தேடி தான் இயேசு சுவாமியே அங்கே போயிருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இட் மீன்ஸ். இந்த ஒரு பேரபிளுக்கு பின்னாடி என்ன டீப் மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பாவி, நீ நல்லவன் கிடையாது, இந்த 99 பேர் தான் எனக்கு பிடிச்சவங்க, நீ பாவி, அதனால் உனக்கு ஏதாவது ஆனால் எனக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு ஏதாவது டிசீஸ் வந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விடவே மாட்டார். தொலைஞ்சு போன அந்த ஒரு ஆடு பின்னாடி எப்படி அந்த மெய்ப்பன் அதை அப்படியே தூக்கி தோலில் சுமந்துட்டு போகிறானோ, அதே மாதிரி பாவின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா கூட இன்னைக்கு இயேசு சுவாமி உங்களை தேடி வர்றாரு. உங்களை தேடி நீ எந்த சூழ்நிலை இருக்கீங்களோ உங்களை தூக்கி அவரோட தோலில் சுமந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அவர் போவார். 99 ரைச்சியஸ் பீப்புள் உலகத்தில் எவ்வளோ நல்லவங்க இருந்தாலும் அந்த பாவியை தேடி தான் இயேசு சுவாமி வர்றாரு. அதுதான் அவருடைய குணமே, அதுதான் அதுக்காக தான் அவர் உலகத்துக்கே வந்திருக்காரு. வியாதி உள்ளவங்களுக்கு தான் டாக்டர் தேவை, நல்லா இருக்கிறவங்களுக்கு டாக்டர் தேவையில்லை. அதே மாதிரி பாவிங்களுக்கு தான் தேவன் தேவை. நல்லா இருக்கிறவங்களுக்கு அவங்க திரும்ப மனம் திரும்பணுன்ற அவசியம் இல்லையே, ஆனால் பாவிங்களை தேடி தான் இயேசு சுவாமி வந்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. நம்ம பண்ண பாவமோ, நம்ம முன்னாடி பண்ண பாவம், மன்னிக்க முடியாத பாவம் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா கூட இயேசு சுவாமி அதை மன்னிச்சிருக்காரு, உங்களை தேடி வர்றாரு. சப்போஸ் எதாவது நான் படுக்கையில் இருக்கிறேன், டிசீஸில் இருக்கிறேன், எனக்கு சுகமே கிடையாதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட இயேசு சுவாமி இன்றைக்கி உங்களோட ரூமுக்கு தேடி வர்றாரு. ஈவன் இஃப் யூஆர் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல், உங்கள் வார்டுக்கு அவர் தேடி வர்றாரு. இயேசு சுவாமி
உங்களை வந்து உங்களை தோளில் சுமந்துட்டு சந்தோஷமாக அவர் உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கையை அவர் கொடுக்க போகிறாரு. இந்த உலகத்திலேயே இந்த வாழ்கிற இந்த ஒரு வாழ்க்கையிலே நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாய்ஃபுல்லாக வாழ்கிறதுக்காகவே அவர் உலகத்துக்கு வந்து ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த இயேசு சுவாமி வந்து என்னை கைவிட மாட்டார். நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா ப்ளீஸ் ப்ரே வித் மீ. Dear Lord, I thank for this wonderful, beautiful verse, Lord. You will never abandon us, Lord. You will never forsake us, Lord. ஆண்டவரே, நீங்கள் எங்களை தேடி வந்தீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாரையும் சுவாமி நீங்கள் பிளஸ் பண்ணுங்கப்பா. அவங்க கூட பேசுகிறதுக்கு நன்றி ஆண்டவரே. அவங்கள நீங்கள் இப்போ மீட் பண்ண போகிறதுக்காக நன்றி சுவாமி. இந்த சின்னர் அப்படின்ற அந்த மனசுலேருந்து அந்த அந்த பயம் ஆண்டவரே, அந்த குற்ற உணர்ச்சியை நீங்கள் எடுத்து போடுறதுக்காக நன்றி சுவாமி. They are going to become your child, Lord. Thank you so much for meeting them, Lord. Thank you so much for encouraging them through this word, Lord. In the name of Jesus we pray. Amen.